இதுவரைக்கும் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டவங்கலாம் ஆஸ்காப்போட கேட்ஜெட்ஸ யூஸ் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நார்மன் ஆஸ்பானுக்கு தெரிய வருது. இந்த டைம்ல நம்ம பீட்டர் நான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல, நார்மன் ஆஸ்பான் அதுக்கு ஒத்துக்கிறாரு. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி ஆஸ்காப் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த பீட்டர் கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம பீட்டர் சயின்ஸ் லேப்ல மேக்னெட்டிக் ஜெனரேட்டரை பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து பீட்டர் ஒன்று ஆஸ்பான் கூப்பிட்றாருன்னு சொல்ல, பீட்டர் அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்பான் பீட்டருக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூட்ஸை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் ப்ராடிஜின்ற இந்த சூட்டு. பட் இந்த சூட் பீட்டருக்கு செட் ஆகலை. இந்த பக்கம் லானி பேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப பிக் டானவான் கிட்டேருந்து கால் வருது. அண்ட் பீட்டருக்கு அன்லக்கில் எந்த சூட்டுமே செட் ஆகலை. அப்புறம் 110th சீட்டுக்கு வந்த லானியை எங்கள் எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு டானவான் அனுப்ப, அங்கே போனால் ஸ்கார்பியன் கேங்கோட மெம்பர்ஸ் எல்லாம் லானியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் லானி எப்படியும் அங்கேயும் தப்பிச்சு வந்துடுறான். இப்போ தான் பிக் டானவான் 110th சீட் கேங்குக்கும் ஸ்கார்பியன் கேங்குக்கும் ஒரு பிரச்சனை, ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியாமல் தான் போகணும்னு லானி கிட்ட சொல்கிறாரு. இங்கே ஆஸ்பான் ஃபைனலி அவரோட மாஸ்டர் பீஸை வெளியே எடுக்கிறாரு, ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட். இந்த சூட்டை மாட்டிக்கிட்டு பீட்டர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கேங் பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு மெயின் ரோட்லேயே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இதில் ஒரு ட்ரக் டிராஃபிக்கில் பிளாஸ்ட் ஆயிடுது. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்பைடர்மேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேங் எஸ்கேப் ஆகிற வேனை போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப நம்ம எப்படி மாட்டிக்கும், ஆனால் நம்மள ஒருத்தர் கண்டிப்பாக வெளியே இருக்கணும்னு மெசார்க் அப்படின்ற ஒரு பொண்ணை மட்டும் தப்பிக்க வச்சுட்டு இவங்களாம் போலீஸை சரண்டர் ஆகிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்ச மெசார்க் யாருக்கிட்ட போகிறான்னா ஆட்டோ ஆக்டேவியஸ்.